ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, ஜிம் ட்ரைனர்ஸ் இவங்க எல்லாருமே இப்போது ரொம்ப 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 பீக்கில் இருக்காங்க. எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக ஆகிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக் பக்கம் போனாலும் சரி, யூடியூப் பக்கம் வந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக ட்ரெயினர்ஸாக மாறி அவங்களோட கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்கள ஜிம் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. அதை தாண்டி நிறைய எக்ஸசைஸ் மாடல்ஸ் இந்த மாதிரிலாம் ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ, லாங் ஃபார்ம் வீடியோ ப்ளஸ் நிறைய பேர் ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேரில் ஒரு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறது பார்த்தா ஜிம் கிளைண்ட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஜிம் கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட. ப்ளஸ் இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிம் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்ற நாலேஜ், ப்ளஸ் நான் எப்படி ஒரு ஜிம் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருந்தா நான் பண்ணி கொடுப்பேன், கிளைண்ட்ஸை எங்கேருந்து அக்வயர் பண்ணுவேன் அப்படின்ற டெமோவும் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். சரிங்களா? சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாருமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாறிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேஸ்புக் ஒரு எனி பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாட்டாங்க. அங்கேருந்து தான் நம்ம வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணு. மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். ஏன்னா அவங்களோட பிராண்ட் ஆத்தென்டிசிட்டியே கொடுக்காது. நம்ம அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக அவங்கள கிளைண்ட்டாக மாற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 300K 400K 500Kலாம் வச்சுருப்பாங்க கிளைண்ட்ஸு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்குலாம் ஒரு வெப்சைட்டே இருக்காது. ஆனால் நம்ம வந்து நம்மளோட நோ கோட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வெப்சைட்டை ஃப்ரீலான்சிங் மூலமாக பண்ணி கொடுக்க முடியுமா, நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, நான் அதிகமாக பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஜிம் கிளைண்ட் எடுத்தால் என்ன ஒரு வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றத இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஆன்லைன் கூட கோடிங் லாஜிக் இல்லாமல் என்னோட நோ கோட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு வெப்சைட்ஸ் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிங்கிள் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு மினிமம் 15,000 rupees சார்ஜ் பண்ணலாம். 15,000 நான் வந்து ஒரு வாரத்தில் டெவலப் பண்ணி கொடுக்குற வெப்சைட்டுக்கு சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இதை தாண்டி அதிகபட்ச அமௌண்ட்டில் நம்ம வெளியெல்லாம் ஏஜென்சிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீலான்சஸாக இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்ஸாக இந்த அமௌண்ட்டுக்கு பண்ணி தர முடியும். சரி, இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வெப்சைட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 விதமான வெப்சைட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த 3 விதமான வெப்சைட்டுமே நான் டெமோவாக கிரியேட் பண்ணது தான். சரிங்களா? இது மொபைல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மொபைல் ஸ்க்ரீனில் உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த வெப்சைட்ஸு இதை எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஓகே இது ஒரு பிராண்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் ப்ராட் வந்துடும்ல. இந்த தாட் ப்ராசஸ் கொண்டு வரது தான் நம்மளோட மெயினான விஷயமே. ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாலே அவங்களுக்கு வெப்சைட்ஸ்ன்றது கண்டிப்பாக முக்கியம். எடுத்தோடனே எல்லாரும் ஆப் போவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஆப்புக்கும் வெப்சைட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஆப்னா என்ன? ஆப்ன்றது ஒரு மல்டிபிள் குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறது ஸ்க்ராட்ச்லேருந்து. இந்த மாதிரி ரெடி பண்ணால் கன்ஃபார்ம் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். பில்ட் பண்ணுறதுக்கே 3 lakhs மேலே தேவைப்படும். ப்ளஸ் அதில் எக்கச்சக்கமான யூசர்ஸ் வந்தாங்கன்னா அதில் நம்ம நிறைய சர்வர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா யூசர் டேட்டா பேஸும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். பட் வெப்சைட்ஸ்னு வரும்போது அந்த மாதிரி கிடையாது. நம்ம ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு 1 or 2% வச்சு நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய யூசர்ஸ் கூட உள்ளே கொண்டு வர முடியும் இந்த வெப்சைட்ஸ்குள்ளே. ஸோ அதனால் வெப்சைட்டை சூஸ் பண்ணலாம். ஒரு பிகினராக உள்ளே வராங்க. பிகினர்னால் நான் சொல்கிறது ஒரு 25, 30K அப்படின்ற ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க கூட அவங்கள போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணுறது போது நம்மளுக்கு கிளைண்ட்ஸாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 10,000, 20,000, 30,000, 40,000 வரைக்குமே ஏர்ன் பண்ணியிருக்காங்க கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி. அவங்க ஆன்போர்ட் பண்ண மெத்தட்ஸில் ஜிம் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அவங்களாம் எங்கேருந்து போய் ஆன்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஒரு சின்ன உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் சூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ப்ளஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருப்பேன் என்டையர் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில். பட் ஆனால் நான் உங்களுக்கு பேசிக்ஸாக இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிரேக் டவுன் பண்ணுறேன். முதல் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களுக்கு ஒரு 2 கேட்டகரி வைஸ் நீங்கள் அவங்களுக்கு செக் பண்ணணும். முதல் கேட்டகரி வைஸ் அவங்க நம்மளுக்கு பேயபிளான பர்சனா அப்படின்ட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து வெப்சைட்ஸை ஃப்ரீயாக பண்ணி தர போகிறதில்ல, நம்ம சார்ஜ் தான் பண்ண போகிறோம். அப்படி நம்ம சார்ஜ் பண்ணி தரும் போது அவங்க பேயபிளான ஒரு கிளைண்ட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா above 25K மேலே இருக்குது, இல்லாட்டி above 50K மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம். ரெண்டாவது, சப்போஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏதாவது பெய்டு கொலாபரேஷன்ஸ் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி பெய்டு கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, மேபி அவங்ககிட்ட காசு இருக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயம், அவங்க எங்கேஜிங்கான கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்களா, வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்களா, ஜிம் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணி மேபி மெம்பர்ஷிப்ஸ் மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தாலே நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம் சொல்கிறேன் பாருங்களேன். எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் ட்ரெயின் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஜிம் ட்ரைனர்ஸ், ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் நம்ம என்ன மாதிரி வெப்சைட்லாம் ரெடி பண்ணி தர முடியும்? ஒரு 3 விதமான வெப்சைட் ரெடி பண்ணி தர முடியும். ஜிம் மெம்பர்ஷிப் வெப்சைட் பண்ணி தர முடியும். ரெண்டாவது, கோச்சிங் பண்ணி தர முடியும். மூணாவது, பர்சனலைஸ் ட்ரைனிங்காக நம்ம வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தர முடியும். இந்த மாதிரி வெப்சைட்டை டெவலப் பண்ணி தர முடியும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக.
இவங்களை போய் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா இன்ஸ்டாகிராம் தான் பெஸ்ட்டான பிளேஸ் ஃபார் அக்வயரிங் ஜிம் கிளைண்ட்ஸ். மற்ற கிளைண்ட்ஸ்க்குலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸ் இருக்குது, நான் லேட்டராக பிரேக் டவுன் பண்ணுறேன். பட் இப்போ ஜிம்னு வரும்போது இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பிராண்டை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கிரியேட் பண்ணும்போது அங்கேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு டெமோ வெப்சைட் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சாலும் இந்த டெமோ வெப்சைட்டை நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணி அனுப்பலாம். ஸோ நீங்கள் எனி ஸ்கில் செட் பர்சனாக இருக்கலாம், பட் நோ கோட் ஸ்கில் செட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணும்போது பிராண்ட் வேல்யூக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ ஆட் ஆகும். ஸோ நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு இதே மெசேஜை நீங்கள் அவங்களுக்கு டெமோவாக பண்ணி கொடுத்த வெப்சைட்டுமே சேர்த்து சென்ட் பண்ணுறது மூலமாகவே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகே, இவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க, நம்மளை ஒரு பிராண்டாக மாற்றுறாங்கன்ற மெசேஜ் சேர்த்து அனுப்பணும். எப்படி கிராஃப்ட் பண்ணணும் ஒரு சின்ன ஐடியா எடுத்து பாருங்களேன். நான் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தா உங்களோட கண்டென்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, விச் இஸ் வெரி குட், அப்ரிஷியேட்டபிள். நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் உங்கள் கண்டென்ட்டை நான் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களோட பிராண்டை ஒரு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா, ஆத்தென்டிசிட்டி கொண்டு வரணும்னா உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கீங்க, விச் இஸ் ஒரு சில டைமில் ஒர்க் ஆகாமல் இருக்கும், ஒர்க் ஆகாது ஒரு சில டைமில். லிங்க் இங்கேருந்து போகும்போது இன்ஸ்டாகிராம் டு வாட்ஸ்அப் போகும்போது மேபி ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பிராண்ட், உங்களோட நேம் பிராண்டில் ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை நான் வந்து டெமோவாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் இந்த ரேட்ஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்கள் கூட காலுக்கு வர ரெடியாக, இல்லாட்டி இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மெசேஜை நான் சொன்ன மெசேஜ் அப்படியே கிராஃப்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். இப்படி சென்ட் பண்ணும் போது அவங்க உங்களை நோட்டீஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, இதுவே நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் எப்படி என்ன பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் போய் பார்ப்பாங்களா அப்படின்னு டவுட்ஸ் இருந்தால், ஸோ அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்ம கான்டாக்டில் அவங்களோட மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இப்போ சொன்ன கண்டென்ட்டே அப்படியே நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ அதிகபட்சமான ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் மெயில் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சம் நீங்கள் டேரக்ட் மெசேஜே பண்ணலாம். இது ஒர்க் அவுட் ஆகும். இதோட ஃபைனலைஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ண போனால் நான் சொன்ன 15,000 rupees சார்ஜ் பண்ணுவோம். இந்த 15,000 rupees ஒர்த் அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக ஒர்த் தான். ஏன்னா 15,000 rupees நம்ம கிட்ட பே பண்ண மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த் நம்ம அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் தரப்போறாங்க. இதர் ஒரு 1,000 rupees இருக்கட்டும், 1,500 rupees இருக்கட்டும், நம்ம அவங்க நம்மளுக்கு பே பண்ண போகிறாங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெப்சைட்டை. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் கிளைண்ட் எடுத்தாலும் அது நம்ம லாங் டைமாக நம்ம கூட ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்போது நான் உங்ககிட்ட எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் கிளைண்ட் எடுத்தாங்க சொன்னேன், நான் பண்ண டெமோ வெப்சைட் காமிச்சேன், நீங்கள் எப்படி டெமோ வெப்சைட் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுன்ற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டேன். சரி, இதை தாண்டி உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணுன்ற நாலேஜ் வேணும்னு நினச்சாலோ, இல்லாட்டி எனக்கு ஸ்கில் செட்ஸ் லேர்ன் பண்ணணும், பட் ஆனால் என்ன ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும் தெரியல, நான் நோ கோட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சினா டெஃபினட்டாக நோ கோட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணலாம். ப்ளஸ் நான் எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்ற 1 by 1 மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். நான் மோர் தென் 2,500 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன், பேட்சாக எடுத்து அவங்கள ட்ரெயின் இருக்கேன். ஸோ இப்போது அப்கமிங் பேட்ச் ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் என் கூட பேசுகிறதுக்கான கால் புக்கிங்கான லிங்க்கை நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த கால் புக்கிங் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கால்ஸ் புக் பண்ணி என்கிட்ட டேரெக்டாக இந்த கம்ப்ளீட்டாக இந்த என்டையர் கோச்சிங் ப்ரோக்ராமில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இந்த கோச்சிங் ப்ரோக்ராமோட ப்ரைஸ் என்ன அப்படின்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னோட பயோவில் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி கால்ஸ் கூட பேச முடியும். என்டையர் இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அலாங் வித் தி ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருப்பாங்களா, அவங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஒன்று தான் சொன்னேன், இதை தாண்டி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அவங்க கூட எடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே நீங்கள் இந்த பிளேஸில் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி ஆன்போர்ட் பண்ண மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை நான் கிளைண்ட் கிட்ட பேசுகிற ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. ஓகே, பை.